நம்ம இந்தியால அதுவும் படிச்சவங்க அதிகமா வாழக்கூடிய கேரளால ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய தோல் நிற பாகுபாட்டுக்கு ஆளாக்குறாங்கன்னா சாதாரண மக்களுடைய நிலை என்ன? கேரள சீஃப் செக்ரட்டரி சாரதா முரளிதரன் மார்ச் 25ஆம் தேதி ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு இவங்க பேட்டி கொடுக்கறாங்க. அதுல தான் வளர்ந்த காலத்துல தனது கருமை நிறத்தால தான் மிகவும் குறைவாக மதிப்பிடப்பட்டதாகவும், ஆனால் இப்போது தன்னுடைய குழந்தைகளின் உதவியால் கருமை அழகாக இருக்கிறது என்பதை தான் உணர்ந்ததாகவும் கூறியிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தர் பண்ண கமெண்ட் தான் நம்முடைய சமூக மனப்போக்கின் வெளிப்பாடையும் இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. என்ன கமெண்ட்னு பாத்தீங்கன்னா, சாரதா முரளிதரன் நிர்வாகம் மற்றும் அவங்களுடைய பணி அவங்கள மாதிரியே பிளாக்கா இருக்கிறதாகவும், இதுக்கு முன்னாடி கேரளாவோட சீஃப் செக்ரட்டரியா இருந்த அவருடைய கணவர் வி வேணு அவர்களுடைய நிர்வாகம் அவரை மாதிரி வெள்ளையாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேரளாவின் தலைமைச் செயலாளர் நிர்வாகத்தில் உயர்ந்த பதவி இருந்தும் தோல் நிற பாகுபாட்டிற்கு ஆளானது இவருடைய நெஞ்சை வருடியது. இதற்கு பதிலளிக்கும் விதமா சீஃப் செக்ரட்டரி சாரதா முரளிதரன் மேடம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல நான் கருப்பு தான், கருப்பு நிறம் வெள்ளை நிறத்தை விட 7 மடங்கு அழகானது, என் குழந்தைங்க என் கருமை அடையாளத்தை பெருமையுடன் கொண்டாடினார்கள், அவர்கள் கருப்பின் அழகை அடையாளம் கண்டார்கள், நான் எனது நிறத்தால் பெருமை அடைகிறேன், மேலும் நிறப்பாகுபாட்டிற்கு எதிரான மாற்றம் வீடு மற்றும் பள்ளிகளில் இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த பதிவு சமூக ஊடகங்கள்ல பெரும் பேசுபொருளானவுடன் அவங்க அந்த பதிவை Facebookல இருந்து நீக்கிட்டாங்க. ஆனா அவர்களுடைய நலம் விரும்பிகள், அவருடைய கணவர் வி வேணு, எதிர்கட்சி தலைவர் என பலர் இந்த பதிவு சமூக மாற்றத்திற்கு மிகவும் தேவையானது, அதனால கண்டிப்பா நீங்க ரீபோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால மீண்டும் அந்த பதிவை அவங்க ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறவரியால காந்தியடிகள் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா இப்போ இந்த 2025லயும் மக்கள் மனநிலை மாறாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஜாதி, மத, இன, மொழி, நிற பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு ஸ்கூல்ல மட்டும் சொல்லி வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது பெற்றோர்களுடைய பொறுப்பு. வீட்லயும் இதை சொல்லி வளர்க்கப்பட வேண்டும். இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா Black is beautiful அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய்.